இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேதாகமத்தில் இருந்து பிறந்த நாள் குறித்து 10 தெய்வீக பாடங்கள், 10 காட்லி பர்த்டே லெசன்ஸ் ஃப்ரம் த பைபிள். பிறந்த நாள் வந்து நமக்கு எல்லா வருஷமும் வரும் இல்லைங்களா? நம்ம வந்து சந்தோஷமா கொண்டாடுவோம், ப்ரேயர் பண்ணுவோம், எல்லாமே ஓகே. ஆனா 10 முக்கியமான விஷயங்களை எப்போதுமே வந்து நினைவுல நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 10 முக்கியமான பாடங்கள வந்து வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? நம்ம எத்தன நாள் இருக்க போறோம் அப்படின்றது தேவனுக்கு மட்டுமே தெரியும். நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமைக்கே நம்ம வந்து வாழணும். இல்லன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாத போயிடுங்க சகோதர சகோதரி. அதனால தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம். அதுல முதலாவது பாடம் என்னன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை தேவன் நம்மளுக்கு குடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட்டுங்க. ஈவு அது இல்லைங்களா? இதுல நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லங்க. நம்மளுடைய அச்சீவ்மென்ட்ன்றது ஒண்ணுமே இல்ல. தேவன் குடுத்திருக்கிறார். இந்த சுவாசம் தேவன் குடுத்தது. இந்த உடம்பு தேவன் குடுத்தது. இல்லைங்களா? சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12வது வசனம். சாம் சாப்டர் 90 வெர்ஸ் 12. நாங்கள் எங்கள் நாட்களை எண்ணும்படி போதித்தருளும். அதனால் ஞானமுள்ள இதயத்தை பெறுவோம். பாத்தீங்களா? ஒவ்வொரு நாட்கள் எண்ணக்கூடிய அந்த ஒரு ஞானத்த குடுங்க அப்படின்றாரு. ஏன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக தான் நம்ம வாழணுங்க. பிரஷியஸா இருக்கணும் அந்த டே. வேல்யூபிளா இருக்கணும். இல்லைங்களா? சும்மா நமக்காக வாழ்ந்து மறிக்கிறது அல்ல. ஏன்னா, அவரு குடுத்த கிஃப்ட்டுங்க. அவரு குடுத்த கிஃப்ட் அவருக்காக நம்ம வந்து பயன்படுத்தணும். தேவன் இல்லனாக்கா நம்ம வாழவே முடியாது. எல்லா ஜீவராசிகளோடையும் சுவாசமும் தேவன் கிட்ட தாங்க இருக்குது. யோபு 12ஆம் அதிகாரம் 10ல இத நம்ம பார்க்கலாம். ஜோப் சாப்டர் 12:10ல எல்லா ஜீவன்களுடைய ஆவியும், மனிதர் யாவருடைய சுவாசமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாமே அவருடைய கையில இருக்குதுங்க. நம்ம எவ்வளவு நாள் உயிரோட இருக்கணும்? நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்? நமக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே தேவன் கிட்ட இருக்குது. ஸோ அவரோட மகிமைக்கு நம்ம வாழும்போது, இன்னும் நம்ம நெறைய விஷயங்கள செய்யலாங்க. இத வந்து நம்ம மறந்துடவே கூடாது. வேதத்துல உதாரணமா நம்ம பார்க்கும்போது, எசேக்கியா ராஜாக்கு தேவன் என்ன பண்ணாருனாக்கா, 15 வருடங்கள வந்து கூட்டிக் குடுத்தார். செத்து போயிடுவாருன்ற அந்த நிலைமைக்கு வந்துட்டாருங்க. ஆனா தேவனுடைய கிருபை அவர் மேல இருந்ததுனால, இன்னும் 15 இயர்ஸ் அவருக்கு கிடைச்சுச்சு. இனி நம்ம மத்தியில கூட நெறைய சகோதர சகோதரிங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஹோப்லெஸ் இனிமேட்டு ரொம்ப நாள் நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி கூடவும் தேவன் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள உயிரோட வச்சிருக்கிறார். காரணம் என்னன்னாக்கா, தேவனுடைய கிருபை. சோ அந்த லைஃப்ன்றது தேவன் நம்மளுக்கு குடுத்திருக்கிற கிஃப்ட்டுங்க. ஒவ்வொரு பர்த்டே வரும்போதும் நம்ம என்ன நினைவு கொள்ள வேண்டும்னாக்கா, நம்ம சுவாசிக்கிற அந்த சுவாசம், அது வந்து தேவனுடைய கிஃப்ட். நம்மளோட லைஃப் வந்து இருக்குதுனாக்கா, அது தேவனுடைய இரக்கத்தினால, நம்மளுடைய பலத்தினால அல்ல. எல்லா பர்த்டேவும் எதுக்கு ஒரு ப்ரூஃப்னாக்கா, தேவன் வந்து நம்ம மேல பொறுமையா இருக்கிறாரு. அவரு வந்து நம்ம மேல கிருபையா இருக்கிறாரு. ஏன்னா எவ்வளவு தவறு செய்றோம் இல்லைங்களா? இப்ப லாஸ்ட் 1 இயர் வந்து நம்ம லாஸ்ட் பர்த்டே கொண்டாடினோம். இப்ப இந்த வருஷமும் பர்த்டே கொண்டாடி இருப்போம். இன் பிட்வீன்ல தப்பே பண்ணலன்னு சொல்ல முடியாது. தேவன் நம்ம மேல பொறுமையா இருந்திருக்கிறாரு. புது பலன் குடுத்தாரு. கிருபையா இருந்திருக்கிறாரு. இல்லைங்களா? நம்மளுடைய டேஸ் எல்லாமே தேவன் வந்து எண்ணி வைத்திருக்கிறாருங்க. நம்ம வந்து ஞானத்தோட வாழணும். அஞ்ஞானிகள போல வாழக்கூடாது. ஒவ்வொரு மொமெண்ட் நம்ம வந்து தேவன நன்றி செலுத்திட்டே இருக்கணும். ஒவ்வொரு செலிப்ரேஷன்லயும் தேவன வந்து நம்ம நினைவு கூரணும். ஒரு விஷயத்திலயும் தேவன வந்து நினைவு கூரணுங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட தேவனுக்கு நன்றி செலுத்திட்டே இருக்கணும். இத நம்ம மறந்துடவே கூடாதுங்க. ஏதோ பர்த்டே வந்துச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்டின்ட்டு இல்ல. தேவன் இல்லன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. தேவன் இல்லன்னா நெக்ஸ்ட் பர்த்டேவும் பார்க்க முடியாது. இதுதான் வந்து உண்மைங்க. இத மறந்து 2வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் இன்னைக்கு வரைக்கும் உண்மையுள்ளவரா இருக்கிறாருங்க நம்ம லைஃப்ல. இல்லைங்களா? நம்ப வேணா அவருக்கு விரோதமா செயல்பட்டிருக்கிறோம். ஆனா, அவரு ஒரு நாளும் நமக்கு விரோதமா செயல்பட்டது இல்ல. அவர் வந்து எப்போதுமே உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அதனால தான் புதிய பர்த்டே வந்து நம்ம பார்க்கிறோம். வருஷம் வருஷம் நம்ம வந்து சேமமா இருக்கிறோம்னாக்கா, அதுக்கு காரணம் தேவன் எப்போதுமே உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஒரு ஒரு தடவும் நம்மளுக்கு பர்த்டே வரும்போது அந்த நினைவுல வைத்துக்கொள்ள வேண்டுங்க. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அதனால தான் இந்த பர்த்டேவ நம்ம பார்த்திருக்கிறோம். இல்லைங்களா? இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சிருக்கிறோம்னாக்கா, தேவன் வந்து நம்மள எழுப்பி இருக்கிறாரு. தேவன் இல்லனாக்கா, இந்த ஒரு காலைய பார்த்திருக்க முடியாது அப்டின்ட்டு. இல்லைங்களா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23ல நம்ம பார்க்கிறோம். லாமெண்டேஷன்ஸ் சாப்டர் 3, 22 அண்ட் 23ல கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய இரக்கம். காலைதோறும் புதியவைகள், அவைகளின் உண்மை பெரிதாயிருக்கிறது. பார்த்தீங்களா? அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. 2 தீமோத்தேயு 2:13 என்ன சொல்றாருனாக்கா, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். அதனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம்.
ஒரு புதிய வருடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தாவீது எப்போதுமே தேவனை பிரேஸ் பண்றாரு. எதற்காக தெரியுங்களா? தாவீது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாருங்க. பத்ஷெபா கூட பாவம் பண்ணிட்டாரு. சென்சஸ் எடுத்தாருங்க. ஆனாலும் தேவனுடைய கிருபை அவர் மேல இருந்துச்சுங்க. தேவன் உண்மையுள்ளவராவே இருந்தாரு. தேவன் தாவீத வந்து விட்டு கொடுக்கவே இல்ல. இதனாலவே நிறைய சங்கீதங்கள்ல ஒரு ஒரு வார்த்தையும் புல்லரிக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். தேவனை உயர்த்தி அவரை புகழ்ந்து பாடுறாரு, பிரேஸ் பண்றாருங்க. தேவனுடைய உண்மை குறித்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப வியந்து பாக்குறாருங்க. இந்த அளவுக்கு தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. நான் எக்ஸ்ட்ரீமா தவறு பண்ணேன். ஆனா எக்ஸ்ட்ரீமா தேவனுடைய அன்பு என் மேல இருக்குது. அவ்வளவு மெக்னானிமஸா தேவன் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனை வந்து துதிக்கிறாரு. சோ நம்ம நினைவில் வைக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் கஷ்டமான சூழ்நிலையில நம்மள கைவிடல. இல்லைங்களா? ஒவ்வொரு பர்த்டேயும் இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. கஷ்டமான சூழ்நிலை எவ்வளவு வந்திருக்கலாம் லாஸ்ட் இயர். ஆனா தேவன் நம்ம கூடவே இருந்திருக்கிறார். அவருடைய இரக்கம் காலைதோறும் புதுசா இருந்திருக்குதுங்க. நம்மளுடைய ஜெபங்களை எல்லாத்துக்கும் அவர் வந்து பதில் கொடுத்திருக்கிறாரு. சில ஜெபங்களுக்கு பதில் வராம இருக்கலாம். அது நல்லதா தான் இருக்குங்க. கடைசியில பார்க்கும் பொழுது. இல்லைங்களா? தேவன் வந்து உண்மையுள்ளவரா இருந்திருக்கிறாருங்க. நம்ம வீக்கா இருக்கும்போது தேவன் அவருடைய பலத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அவரோட ப்ராமிசஸ் நம்ம லைஃப்ல வந்து நல்லா இருந்திருக்குதுங்க. நம்மளுக்கு ஒரு பெரிதான ஒரு ஃபியூச்சர் வந்து வைத்திருக்கிறார். இதை எப்போதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுங்க சகோதர சகோதரி. 3வது விஷயம் நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு தேவன் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. ஒரு நோக்கத்துக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரு. ஏனோ தானோன்னு வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. வருஷம் வருஷம் நம்மளுக்கு பர்த்டே வருதுனாக்கா, ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கணுங்க. தேவனோட நோக்கம் ஒண்ணு இருக்குது நம்ம லைஃப்ல. அதுக்கு ஏற்றபடி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? சுவிசேஷத்துக்கு ஏற்ற விதத்துல நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? தகுதி உள்ளவனா நான் இருக்கிறேனா? யாருமே தகுதி இல்லாதவங்க தாங்க. நம்ம எல்லாருமே. ஆனா நம்மள தகுதிப்படுத்துறது தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மள தகுதிப்படுத்திட்டே இருக்கிறாரு. நம்மளுக்கு வழிய காமிச்சுட்டே இருக்கிறாருங்க. நம்ம கூடவே இருக்கிறாரு. சோ நம்போ அந்த பர்ப்பஸ மைண்ட்ல வச்சுட்டு எப்போதுமே வாழணுங்க. ஒவ்வொரு பர்த்டேயும் அது மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு வருஷம் கடந்து வந்துட்டோம். இல்லைங்களா? ஒரு ஏஜ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா தேவனோட பர்ப்பஸ வந்து நான் நிறைவேத்திட்டு இருக்கிறேன் நான் என்னோட லைஃப்ல. அவரோட பலத்த பெற்றுக்கொண்டு அப்படின்ட்டு. எபேசியர் 2:10 நம்ம பார்க்கிறோம். எபேசியன்ஸ் 2 சாப்டர் 10லங்க. ஏனெனில் நாம் அவருடைய செய்கையாய் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். பாத்தீங்களா? எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியை செய்வதற்காக. வொர்க்மேன்ஷிப் அப்படின்ட்டு சொல்றாருங்க. பிலிப்பியர் 1:6 நம்ம என்ன பார்க்கிறோம்? பிலிப்பியன் சாப்டர் 1:6 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் நிறைவேற்றுவார் என்று நம்பி இருக்கின்றேன். பாத்தீங்களா? நமக்குள்ள ஒரு நற்கிரியை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு. இல்லைங்களா? நம்ம அதை தெரியாத மாதிரி வாழக்கூடாதுங்க. தேவன் என்ன பண்ணுவாரு? அதை நிறைவேற்றுறாருங்க நம்ம லைஃப்ல. அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணும். இல்லையா? சோ உலகத்தை போல பர்த்டே கொண்டாடிட்டு நார்மலா லைஃப் லீட் பண்றது அல்ல. ஒரு பர்பஸோட, ஒரு மோட்டிவேஷனோட, ஒரு குறிக்கோளோட நம்ம வந்து வாழணும். அந்த குறிக்கோள் என்ன? தேவனோட நாமத்தை படுத்தணும். இல்லைங்களா? தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யணும். தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை மட்டும் நம்ம செய்யணுங்க சகோதர சகோதரி. மோசேயோட உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். 80 வயசுல அவர் இஸ்ரேல வந்து லீட் பண்றாருங்க. தேவன் பாருங்க அவரை எப்போ பயன்படுத்துறாரு. நம்மள கூட தேவன் வந்து எல்லா நாட்களிலும் பயன்படுத்துவார். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, 40 தாண்டிடுச்சு, 50 ஆயிடுச்சு. இனிமேட்டு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டுலாம் யோசிக்க கூடாது. தேவன் வந்து நம்மள எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு ஏஜ்லயும் பயன்படுத்துவார். நம்ம ரெடியா இருக்கிறோமா அப்படின்றதுதான் கொஸ்டின். இல்லைங்களா? வல்லமையா தேவன் மோசேய 80 வயசுல பயன்படுத்தி இருக்கிறாருனாக்கா, நம்மள ஏன் பயன்படுத்த முடியாதுங்க? இல்லைங்களா? நம்ம லைஃப் வந்து தேவனுக்கு பயன்படணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசிக்க வேண்டியது அதுதாங்க. தேவனுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்போ 1 இயர் போயிடுச்சு நம்ம லைஃப்ல. இந்த இயர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. தேவன் நமக்குள்ள கிரியைகளை செய்துட்டு தான் இருக்கிறாருங்க. இந்த வருஷம் அது ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. இப்போ புதிய பர்த்டே நம்ம பார்த்துருக்கிறோம்னாக்கா, தேவன் இன்னொரு வருஷத்த நம்மளுக்கு கூட்டி குடுத்திருக்கிறார். காரணம் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்ட்டு. இல்லைங்களா? நம்மளோட ஏஜ் வந்து லிமிட் கிடையாதுங்க. இந்த ஏஜ்ல தான் தேவன் பயன்படுத்துவாரு. இந்த ஏஜ்ல தான் பயன்படுத்துவாரு அப்படின்ட்டுலாம் இல்ல. எந்த ஒரு வயசுல கூட தேவன் வந்து பயன்படுத்தலாம். அவருடைய மகிமைக்கு. இத மறந்துடக்கூடாதுங்க. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைம்ன்றது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதனால ஒவ்வொரு பர்த்டே வரும்போது நம்ம என்ன நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா, நம்ம டைம வந்து தேவனுக்கு ஏற்ற விதத்துல பயன்படுத்துறோமா? ஒரு நிமிஷம் இப்ப போயிடுச்சுனாக்கா, திருப்பி நம்ம லைஃப்ல அது கிடைக்காதுங்க. ஒரு பர்த்டே போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், திருப்பி அந்த ஏஜ் நம்ம லைஃப்ல வராது. ஆயிடுச்சு அவ்வளவுதான். இல்லைங்களா? சோ ஞானிகள போல இருக்கிற நேரத்த
நம்ம சரியான விதத்துல பயன்படுத்த வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 14, எபேசியன்ஸ் சாப்டர் 5, 15 and 16 ஆகையால் நீங்கள் புத்தி இல்லாதவர்கள் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்கள் போல நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு எச்சரிக்கையாய் நடந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாததாய் இருக்கிறது. பாத்தீங்களா? எச்சரிக்கையாய் ஞானவான்கள் போல நம்ம வந்து நடக்கணுங்க. சூழ்நிலையை பார்த்து அதுக்கு ஏற்ற விதத்துல நடக்கணுங்க. நமக்கு இருக்கிற டைம் வந்து லைஃபை என்ஜாய் பண்றதுக்காக தேவன் வந்து கொடுக்கல இல்லைங்களா? சந்தோஷங்களையும் தேவன் வந்து கொடுக்குறாரு, வெறும் கஷ்டத்தை கொடுக்கறது இல்லைங்க. ஆனா அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப சீரியஸா இந்த லைஃபை நம்ம எடுத்துக்கணும். எதற்கு? தேவனோட நாமத்துக்காக நம்ம வாழ்வதற்கு. அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா நம்ம வந்து இருக்கணும். ஏன்னா இருக்கிற டைம் எல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட்காக, நம்மளுடைய ஃபியூச்சருக்காக, கெரியருக்காக, ஃபேமிலிக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னாக்கா தேவனுக்குன்ட்டு நம்ம கிட்ட செலவு பண்றதுக்கு டைம் இருக்காதுங்க சகோதரி. அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, கொலோசியன் சாப்டர் 4, 5ல காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு வெளியுள்ளவர்களிடத்தில் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா? ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருனாக்கா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட மிஸ் பண்றது இல்லைங்க. எங்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து சுவிசேஷத்தை பத்தி பேசுறாருங்க. அவரை விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டா அந்த இடத்துல கூட அவர் என்ன பண்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுறதுக்கு இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்துறாருங்க. ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் கேக்குறாருங்க, எங்களை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்ட்டு. உங்களை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரையும் நான் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன், விடாமுயற்சி அவர்கிட்ட இருந்துச்சுங்க. ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இயேசு கிறிஸ்து எந்த நொடி வேணா வரலாம், தேவன் எனக்கு கொடுத்த அந்த வேலையை நான் வந்து சிறப்பா செய்யணும்ன்ற அந்த முடிவோட வாழ்றாருங்க சகோதரி. நம்ம அந்த மாதிரி இருக்கணுங்க சகோதரி. நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வருஷம் போயிடுச்சுங்க, திருப்பி அந்த வருஷம் நமக்கு கிடைக்காது இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. எதற்கு? தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக. அந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கணும். சோ நம்ம டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம்னாக்கா, அதிக டைம் வந்து பரலோகத்தின் காரியத்துக்காக நம்ம பயன்படுத்தணும். இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக பயன்படுத்தாம நித்திய ஜீவனுக்காக நம்ம வந்து அந்த டைமை பயன்படுத்தணும். வேஸ்ட் பண்றத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லைங்களா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தேவன் நம்மளுக்கு கொடுப்பாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஞானத்தோட வாழணும், ஒரு குறிக்கோளோட வாழணும், ஒரு மோட்டிவேஷனோட வாழணும் இல்லைங்களா? இந்த நாள் போயிடுச்சுன்னா திருப்பி அந்த நாள் கிடைக்காதுங்க. அதனால ரொம்ப சீரியஸா இந்த விஷயத்துல நம்ம இருக்கணும். 5வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? மாம்சீக வளர்ச்சியோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. டயட்டா இருக்கட்டும், ஃபிட்னஸ்க்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க வந்து எப்படி அழகா தெரியணுன்றதுக்காக அதுக்கு அதிகமான நேரத்தை வந்து இது பண்றாங்க இல்லைங்களா? ஆனா ஒரு தேவனோட பிள்ளைகளா இருக்கிற நம்ம எதுக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னாக்கா, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இல்லைங்களா? ஒரு வருஷம் கடந்து வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் இயர் பர்த்டே போயிடுச்சு, இந்த இயர் பர்த்டேவும் வந்துச்சு. ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சியில எப்படி நம்ம இருக்கிறோம், எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்? ஏஜ் வந்து ஒன்னு ஏறிடுச்சுங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு ஸ்டெப் மேல போயிருக்கிறோமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம் ஆவிக்குரிய விஷயத்துல இருக்கு ஒரு அடையாளங்க சகோதரி. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ல, 2 பீட்டர் சாப்டர் 3:18ல நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகின்ற அறிவினாலும் வளருங்கள். இப்பொழுதும் என்றென்றைக்கும் அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். பாத்தீங்களா? எதெல்லாம் வளர சொல்றாரு? அறிவில. இயேசு கிறிஸ்துவ அறிகின்ற அந்த அறிவில வளருங்கள் அப்படின்றாரு. வளர்ந்திருக்கிறோமா? நமக்கு நாலேஜ் இருக்கலாங்க இயேசுவை பத்தி. ஆனா கேரக்டர் வாய்ஸ்ல அதே போல இருக்கிறோமா? மன்னிக்கிற குணம் இருக்குதா? இறக்க குணம் இருக்குதா? இல்லைங்களா? அப்ரிசியேஷனுக்காகவே சில விஷயங்களை பண்றோமா? ஹைலைட் ஆகணும்னு நினைச்சு பண்றோமா? இல்லைங்களா? நம்ம கிட்ட வந்து வெறுப்புணர்ச்சி யாராவது காமிச்சாக்கா அவங்க கிட்ட சமாதானத்துடன் நடந்துக்கிறோமா? ஹெல்ப் பண்ற நேச்சர் இருக்கா? சமாதானம் இருக்குதா? இல்லைங்களா? இம்மிடியேட்டா வந்து கோவம் வருதா? அப்படியெல்லாம் இருந்தா இன்னும் நம்ம வளரலன்னு அர்த்தம் ஆயிடுங்க. கொலோசியர் 1:10, கொலோசியன் சாப்டர் 1:10ல நீங்கள் எல்லாவித நற்கிரியையிலும் கனி கொடுத்து தேவனை அறிகின்ற அறிவில் வளர்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக. பாத்தீங்களா? எல்லாவித நற்கிரியிலையும் நம்ம வந்து கனி கொடுத்து தேவனை அறிகின்ற அறிவில நம்ம வந்து வளரணும் அப்படின்றதுதான் பவுலோட ஜெபம்.
இப்ப நம்ம எப்படி ஏஜ் மட்டும் வளர்ந்தா அதுல பிரயோஜனம் இல்லைங்க. ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம வளர்ந்திருக்கிறோமா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுல் வந்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ல 14ல என்ன சொல்றாருனாக்கா, நான் ஆல்ரெடி அடைந்துட்டேன்னு நினைக்கிறது இல்ல. இல்லைங்களா? நான் முன்னோக்கி போயிட்டே இருக்கிறேன் அந்த பந்தய பொருளுக்காக அப்படின்ட்டு சொல்றாரு. பிலிப்பியன் சாப்டர் 3, 12-14ல நான் ஏற்கனவே அடைந்திருக்கிறேன் என்றும், ஏற்கனவே குற்றமற்றவன் என்றும் சொல்வதில்லை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி தொடருகிறேன். சகோதரரே, நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று என்னை எண்ணவில்லை. ஒன்றை செய்கின்றேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய உன்னதமான அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பாத்தீங்களா? அந்த லக்கை நோக்கி நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் எனக்கு வராதபடிக்கு. இப்போ திமோத்தி இருந்தாருங்க. அவர் மத்தவங்கள பார்க்கிலும் ஏஜ்ல வந்து கம்மியா தான் இருக்கிறாரு. ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல நல்லா மெச்சூர்டா இருக்கிறாருங்க. அதனாலதான் எபேசு சபைக்கு மூப்பரா அவரை வந்து நியமனம் பண்றாங்க. சோ அந்த மாதிரி நம்ம மெச்சூர்டா இருக்கணுங்க. நினைவுல வைத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வயசு வந்து ஏறிட்டே இருக்குங்க. வருஷம் வருஷம் பர்த்டே வரும்போது. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம். ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயமே அல்ல. இன்டென்ஷனலா நடக்கிற விஷயம். நம்ம அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் ஆவிக்குரிய விஷயத்துல வளர முடியும். ஆனா வயசு ஏறுறது வந்து அது நம்ம நினைக்கிறோமோ நினைக்காத போறோமோ பர்த்டே வந்து வந்துட்டே இருக்கோங்க வருஷம் வருஷம். இல்லைங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டியது. நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும்? ஒரு வருஷமும் கிறிஸ்துவ போல நான் இன்னும் மாறணும். கிறிஸ்துவ போல இன்னும் என் லைஃப்ல சேஞ்சஸ் வரணும் அப்படின்றத குறிக்கோளா வச்சுக்கணுங்க. தேவனுடைய வார்த்தையில இருக்கிற அந்த நாலேஜ் வந்து இன்னும் எனக்கு டீப்பரா வரணும். இன்னும் அதிகமா வசனத்தின் மேல தாகம், பசி அதிகரிக்கணும் அப்படின்றது நம்ம நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டியதுங்க. நம்மளுடைய கேரக்டர் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து மத்தவங்க பாக்குற மாதிரி இருக்கணுங்க. இல்லைங்களா? மன்னிக்கிற குணத்துல இருக்கட்டும், இல்லைங்களா? இரக்கம் காட்டுற குணத்துல இருக்கட்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட லைஃப் வந்து மெச்சூர்டா இருக்கணுங்க. இல்லையா? வேற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வச்சுன்னு ஒண்ணும் நம்ம பண்ண முடியாதுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு எந்த அளவுக்கு நம்ம லைஃப நம்ம மாத்திக்கொண்டு இருக்கிறோம் தேவனோட பலத்தை பெற்றுக்கொண்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம நினைவுல வைத்துக்கொள்ள வேண்டுங்க. 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பாடம் ஒவ்வொரு பர்த்டே வரும்போதும் நம்மளுடைய இதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுய பரிசோதனை பண்ணணும். எக்ஸாமினேஷன் பண்ணணும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம், 2 கொரிந்தியன் சாப்டர் 13 verse 5ல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். பாத்தீங்களா? சோதித்து பாருங்க. கரெக்டா இருக்கிறீங்களா? புலம்பல் 3:40ல கூட இதுதான் சொல்றாரு. லேமெண்டேஷன் 3:14ல நம்முடைய வழிகளை நாம் சோதித்து விசாரித்து கர்த்தரிடத்திற்கு திரும்ப கடவோம். பாத்தீங்களா? சோதித்து திருப்பி கர்த்தரிடத்துக்கே திரும்புங்க. சில சமயம் நமக்கே தெரியாதுங்க. தேவனை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது என்ன பண்ணாரு? தேவனுக்கு விரோதமான அருவருப்பான ஒரு பாவத்தை பண்ணாருங்க. ஆனா சங்கீதம் 51ல என்ன பாக்குறோம்? அவர் பண்ண தவறு எவ்வளோ அருவருப்பானதுன்னு அவர் உணர்ந்துட்டு தேவனிடத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாருங்க. ரிப்பெண்ட் ஆயிட்டாரு. இதே போல நம்ம அடிக்கடி ரிப்பெண்ட் ஆகணும் தேவன் கிட்ட. ரிப்பெண்ட் ஆயிட்டு, தேவனே உங்க வழியில மட்டும் தான் நான் நடக்கணும் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் இடத்துல ஜெபம் பண்ணணும். இல்லைங்களா? என்ன சொல்றாரு? அருமையான ஜெபம் பண்றாருங்க. எனக்குள்ள வந்து அருவருப்பான ஏதாவது விஷயம் இருந்தா எனக்கு காமிச்சு அதை நீங்க சுத்திகரிங்க இசோப்பினால் அப்படின்னு கேக்குறாருங்க. இப்ப நம்ம நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது நான் நேர்மையா நடந்துட்டு இருக்கிறேனா தேவனுக்கு முன்பாக, நல்ல மனசாட்சியோட இருக்கிறேனா, இல்ல இன்னும் பொய் சொல்லிட்டு இருக்கிறேனா பிசினஸ்க்காக, இல்ல என்னோட வளர்ச்சிக்காக, ஆதாயத்துக்காக மாயமாலமான ஒரு வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா? என்னோட வாழ்க்கையில இன்னுமே நான் கன்ஃபஸ் பண்ணாத பாவங்கள், மறைமுகமான பாவங்கள் எனக்குள்ள இருக்கிறதா? நான் வந்து மத்தவங்களுக்கு மன்னித்துட்டு இருக்கிறேனா? என்ன ஹர்ட் பண்றவங்கள வந்து நான் வந்து வெஞ்ச்ஃபுல்லா அவங்கள போயிட்டு பழி வாங்கணும்னு நினைக்கிறேனா? என்கிட்ட வந்து தவறான ஹேபிட்ஸ் இருக்குதா? ஆவிக்குரிய வளர்ச்சிய தடை பண்ற மாரி பழக்கவழக்கங்கள் எனக்குள்ள இருக்குதா? தேவன்கிட்ட அடிக்கடி போயிட்டு நான் என்னோட இதயத்த வந்து நீங்க சுத்திகரிங்க தேவனே. ஒரு நிலைவரமான ஒரு ஆவிய குடுங்க தேவனேன்ட்டு நான் ஜெபிக்கிறேனா? இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதுங்க. ஒவ்வொரு பர்த்டே வரும்போதும், இந்த மாரி நம்ம தேவனிடத்துல போய் கேட்கணுங்க சகோதர, சகோதரி. 7வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுக்கு குடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கணுங்க. மறந்துடவே கூடாது. இல்லைங்களா? ஒவ்வொரு பர்த்டே வரும்போதும் நம்ம நினைவு கூரணும். ஒவ்வொரு நாளும் நினைவு கூர வேண்டும். மறந்துடவே கூடாது. மறந்துட்டாக்கா நன்றி கெட்டவங்களாயிடும். ஒரு புது பர்த்டே நம்ம பார்க்குறோம்னாலே,
அது தேவனுடைய கிருபை தான். சங்கீதம் 103:2 சாம் சாப்டர் 103:2 என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாத்தீங்களா? தேவன் செய்த ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து மறக்க கூடாதுங்க. ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா தேவன் வந்து நன்மையினால நம்மள நிரப்புனாருங்க. இல்லைங்களா? சங்கீதம் 68:19 கூட நம்ம பார்க்கிறோம். சாம் சாப்டர் 68:9 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தினந்தோறும் நம்முடைய சுமையை சுமக்கிறார். என்ன அருமையான வசனங்க. தினந்தோறும் நம்மளுடைய சுமைய அவர்தான் வந்து சுமக்கிறாருங்க. நம்ம சுமக்கிறது இல்ல. நமக்கு தெரியறதா இல்ல சில சமயம். இல்லைங்களா? பின்னாடி இருந்து அவர்தான் எல்லாமே பார்க்கறாருங்க. எல்லாமே நல்லதா நடக்கும்படி செய்றாரு. இல்லைங்களா? நமக்கு நல்லதே குடுக்குறாரு, சாப்பாடு குடுக்குறாரு, இருக்க இடம் குடுத்திருக்கிறாரு, துணி குடுத்திருக்கிறாரு, நல்ல என்வாயர்ன்மென்ட் குடுத்திருக்கிறாரு, நல்ல ஆவிக்குரிய சகோதர சகோதரி, நல்ல சத்தியம் எல்லாமே தேவன் குடுத்ததுங்க. தேவன் நம்முடைய ரட்சிப்பின் தேவனே. பாத்தீங்களா? அவர் நம்மளுடைய ரட்சிப்பின் தேவன். அவர் தினந்தோறும் நம்மள வந்து சுமக்கிறாருங்க. அவரோட பெனிஃபிட்ட நம்ம மறந்துடவே கூடாதுங்க. 1 நாளாகமம் 29:12 இங்க தாவீது வந்து ஜெபம் பண்றாருங்க. அந்த ஆலயம் கட்டுறாங்க இல்லைங்களா? அப்போ தாவீது என்ன சொல்றாருன்னா, அருமையான வசனம். ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சாப்டர் 29:2 ஐஸ்வர்யமும் மகிமையும் உம்மாலே வருகிறது. நீரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே பெலனும் வல்லமையும் உண்டு. எவரையும் உயர்த்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கையினால் கூடும். பாத்தீங்களா? ஐஸ்வர்யம் மகிமையும் எல்லாமே உங்ககிட்ட இருந்து வருது தேவனே அப்படின்றாருங்க. அவ்வளவு பெரிய ஆலயத்தை வந்து கட்டின பிறகு கூட, ரொம்ப பெரிய ராஜா ஆன பிறகு கூட எல்லாமே வந்து உங்ககிட்ட வருதுன்றாருங்க. அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணுங்க. யாக்கோபு நம்ம பாக்குறோம், தேவனுக்கு தசமபாகம் செலுத்துறதா இருக்கட்டும், பில்லர் கட்டுறதா இருக்கட்டும், தேவன் அவர் லைஃப்ல நல்லது பண்ணும் போதெல்லாம் அதை அக்னாலேஜ் பண்றாருங்க. அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணும் சகோதர சகோதரி. நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவன் கிட்ட இருந்து மட்டும் தான் நம்ம கிட்ட வருதுங்க. நம்மளுடைய சக்சஸ் ஒண்ணுமே இல்லைங்க. சக்சஸ்ன்றது தேவன் இல்லைன்னா நம்ம லைஃப்ல வரவே வராது. அது தேவனுடைய கிஃப்ட். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்திட்டே இருக்கணுங்க. சில விஷயம் நம்ம கண்ணால பாக்குறோம். ஸோ அதுக்கும் நன்றி செலுத்தணும். சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா தேவன் நடத்துறாரு. அதுக்கும் நன்றி செலுத்தணுங்க. நம்ம கிட்ட அந்த ப்ரைடு வரக்கூடாதுங்க. நேபுகாத்நேசர் போல. என்னாலதான் இவ்வளவு பெரிய ராஜ்யம் வந்திருக்குது அப்படின்ட்டு. இல்லைங்களா? என்னாலதான் இவ்வளவு பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இல்ல. தேவன் இல்லைன்னா நான் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு. அந்த கிரேட்ஃபுல்லான ஹார்ட் நம்ம கிட்ட இருக்கணுங்க. அதை டெவலப் பண்ணிக்கணுங்க. ஒரு 8வது பாடம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த வருஷம் தேவனுடைய மகிமைக்கென்றே நான் வாழ்வேன்ற முடிவோட நம்ம வந்து வாழணுங்க. பர்த்டே வரும்போது நம்ம ப்ரேயர் பண்றோம் இல்லைங்களா? புதிய வருஷத்தை காண செய்திருக்கிறீங்க தேவனே அப்படின்னு சொல்றோம் பர்த்டே அப்போ இல்லைங்களா? இதுவும் சொல்லணுங்க. உங்க மகிமைக்கு நான் வாழணும் தேவனே. ஒவ்வொரு நாளும் உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் அப்படின்ற அந்த குறிக்கோளோட நான் வாழணும்ட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 10:31 ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் சாப்டர் 10:31 மற்றும் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கன்றாரு. கொலோசியர் 3:17 கூட இதே விஷயத்தை தான் சொல்றாரு. கொலோசியன்ஸ் 3:17 மற்றும் நீங்கள் எதை செய்தாலும் வாக்கினாலும் கிரியையினாலும் கர்த்தராகிய இயேசுவின் மூலமாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து எல்லாவற்றையும் அவருடைய நாமத்தினாலே செய்யுங்கள். பாத்தீங்களா? அவருடைய நாமத்தினால நம்ம எல்லாமே செய்யணுங்க. அந்த விஷயத்துல தேவனோட நாமத்துக்கு மகிமை வருதா அதை செய்வோம். இல்லைனாக்கா செய்யக்கூடாதுங்க. தேவனோட நாமம் தூஷிக்கப்படுதுனாக்கா செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோட நாமம் ஏன் தூஷிக்கப்படுதுனாக்கா கிறிஸ்தவர்னால தாங்க, மத்தவங்கனால கிடையாது. இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. யோவான் 15:8 வசனத்துல என்ன சொல்றாரு? ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு வருஷமும் தேவன் நம்மளுக்கு கூட்டி கொடுக்கும் போது நம்ம அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எப்படின்னா கனிகள் கொடுப்பதின் மூலமாக. அதிகமான கனிகள் நம்ம கொடுக்கணுங்க. கனிகள் கொடுக்கலனாக்கா நம்ம வாழ்ற வாழ்க்கையே வேஸ்ட். எவ்வளவோ டேலண்ட் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருப்பாரு. அந்த டேலண்ட்டை தேவனுக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும். யோவான் 15:8 வசனத்துல ஜான் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். அதனாலே எனது சீஷர்களாகவும் இருப்பீர்கள். பாத்தீங்களா? மிகுந்த கனிகளை கொடுக்கணும். இப்ப தானியல் பாபிலோன்லயே தேவனுக்கு கனிகளை கொடுத்தாருங்க. இது உண்மை இல்லைங்களா? அங்கவே தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துறாருங்க. புறஜாதியார் இருந்த அந்த இடத்துல, உயிருக்கு ஆபத்து இருந்த இடத்துல, எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்த இடத்துலயே தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தினார். நம்மளும் அதே போல இருக்கணுங்க சகோதர சகோதரி. நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை தரணும். தேவனோட நாமத்தை வந்து நம்ம செய்கின்ற விஷயத்தின் மூலியமா மகிமைப்படுத்த வேண்டும். அது பேச்சினாலும் சரி, செயலினாலும் சரி, ரெண்டுலயும் வந்து தேவனுக்கு மகிமை வரணும். நம்ம
தேவனுக்கு ஒரு சாட்சி. எங்க இருந்தாலுமே தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. இல்லைங்களா? மனிதரோட பிரேஸ நம்ம விரும்பக்கூடாதுங்க. மனுஷன் வந்து இன்னைக்கு நம்மள வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நாளைக்கு நம்மள வந்து கேவலமா கூட பேசலாம். இது நடக்கும். அது முக்கியம் இல்ல. தேவன் எப்படி நம்மள நினைக்கிறாரு இந்த விஷயத்த பண்ணும்போது, தேவனுக்கு உகந்த காரியமா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நம்ம லைஃப்ல யாரு மையமா இருக்கணும், சென்டரா இருக்கணும்னாக்கா இயேசுங்க. இல்லைங்களா? எல்லா டைமும் இயேசு தான் மையமா இருக்கணும். நம்ப லவ் பண்றவங்களும் சரி, பிள்ளைகள் வந்து சென்டரா வரக்கூடாது. எப்போதுமே இயேசு தான் நமக்கு தலையாக இருக்கணும். அப்படி வாழ்ந்தா தேவனுக்கு எப்போதுமே மகிமை தாங்கும். 9வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னாக்கா, பரலோகத்துக்கு நம்ம போறோம். நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம். அதற்காக தான் நம்ம வந்து பிரயாசப்படணுன்ற எண்ணத்தோட நம்ம வந்து வாழணும். ஒரு ஒரு பர்த்டே வரும்போதும், இந்த தாட் ஆஃப் மைண்ட்ல தான் நம்ம வந்து இருக்கணும். இருக்கிற டேலண்ட், டைம், ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து இந்த உலகத்துக்காகவே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், வாழ்ற வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாத போயிடும். 2 கொரிந்தியர் 5:10 என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியன் சாப்டர் 5:10 ஏனெனில் நாம் ஒருவரும் நன்மைக்காகவும் தீமைக்காகவும் சரீரத்திலே செய்தவைகளுக்காக அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பாத்தீங்களா? நம்ம எல்லோரும் இயேசு கிறிஸ்துவோட நியாயஸ்தானத்துக்கு முன்பாக போவோம். அப்போ நியாய தீர்ப்பு உண்டு. நல்லது செய்தா நமக்கு வந்து மகிமை உண்டு. கெட்டது செய்தா நமக்கு ஆக்கினை தீர்ப்பு நிச்சயமாக உண்டு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21 என்ன சொல்றாரு? பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்க, பூமியில சேர்த்து வைக்காதீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சாகக்கூடிய நிலைமை வந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து அவரோட லைஃப் எண்ட் ஆகுற டைம் வந்துச்சு. அப்ப என்ன சொல்றாருனாக்கா, எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்றாருங்க. என்ன அருமையான ஒரு வார்த்தை. அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்ந்தோங்க சகோதர சகோதரி. இல்லைங்களா? அவரு இந்த உலகத்துக்காக வாழல அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படி வாழ்ந்திருந்தா ரொம்ப ஆறாம லைஃப என்ஜாய் பண்ணியிருந்திருப்பார். ரோமன் சிட்டிசன் வேற அவரு. ஆனா வாழ்ந்தது பூராமே பரலோகத்துக்காக தான் அவர் வந்து வாழ்ந்தது. இல்லைங்களா? நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னாக்கா, இந்த பூமியில நம்மளுடைய வாழ்க்கை வந்து டெம்பரரி. இது இட்டர்னல் கிடையாது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நம்ம போய் நிக்கணுங்க. அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம போனோங்க. தகுதி உள்ளவராகணும். அதற்காக நம்ம வந்து வாழணும். சோ, நம்ம எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்கா, நித்தியமான விஷயங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுங்க. இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு எனி டைம் அவர் வந்தா கூட ரெடியா இருக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா? ரெடியா இருக்கிறோமா? அந்த மாதிரி மைண்ட் செட்ல வாழணுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பரலோகத்துக்குரிய காரியங்கள வந்து செய்யணுங்க. இல்லன்னு வச்சுங்களேன், நம்ம இந்த ரட்சிப்பே வந்து எழுந்திடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்துரும் சகோதர சகோதரி. 10வது பாடம் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கம்ப்ளீட்டா தேவன் மேல நம்பிக்கை வைத்து தான் வாழணும். இல்லைங்களா? நமக்கு எவ்வளவு வயசானாலும் சரி, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்ல கெயின் பண்ணாலும் சரி, டேலண்ட் இருந்தாலும் சரி, தேவன் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ 100% தேவன் மேலதான் நம்பிக்கை வைத்து நம்ம வாழணும். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வந்து வாழணும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல Proverbs chapter 16:3 உன் கிரியைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் ஸ்திரப்படும். பாத்தீங்களா? தேவனுக்கு ஒப்புவித்தால் ஸ்திரப்படும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ல இருந்து 15 என்ன சொல்றாருனாக்கா, ஜேம்ஸ் சாப்டர் 4:13-15 கேளுங்கள். இன்றைக்காவது நாளைக்காவது நாங்கள் இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் பண்ணி சம்பாதிப்போம் என்று சொல்லுகிறீர்களே, நாளை நடக்கப் போகிறதை நீங்கள் அறியவில்லை. உங்கள் ஜீவன் அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. நீங்கள் கொஞ்ச காலம் தோன்றி பின்பு காணாமல் போகும் புகையைப் போல் இருக்கிறீர்களே. அதற்கு பதிலாக கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இதை அல்லது அதை செய்வோம் என்று சொல்ல கடவீர்கள். பாத்தீங்களா? இந்த ஊருக்கு போவோம், நல்லா சம்பாதிப்போம், லைஃப்ல செட்டில் ஆகும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு யோசனைகள் இருக்குது. இப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு? தேவனுக்கு சித்தமானால் நாங்கள் செய்வோம்ட்டு சொல்லுங்க. உங்க லைஃப் எப்ப முடியும்ட்டு உங்களுக்கே தெரியாது. அதே போலதான் உங்க லைஃப் இருக்குது அப்படின்ட்டு சொல்றாருங்க. அதனால நம்மளோட நம்பிக்கை தேவன் மேல மட்டும்தான் இருக்கணுங்க. அப்படி இருந்தா பூரண சமாதானம் நம்ம லைஃப்ல கிடைக்குங்க. இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதிச்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா அவங்க கிட்ட இல்லாத ஒரு சமாதானம் தேவன் நமக்கு தருவாருங்க சகோதர சகோதரி. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3-4 ஐசையா சாப்டர் 26:3-4 உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். என்றென்றைக்கும் கர்த்தராகிய கர்த்தரே நித்திய கன்மலையாய் இருக்கின்றார். கர்த்தரே என்றென்றைக்கும் நம்புங்கள். பாத்தீங்களா? அவரே வந்து நம்புங்க.
Trust ye in the Lord forever, for in the Lord Jehovah is everlasting strength. வேற எங்குமே நமக்கு பலன் கிடையாதுங்க. இதுதான் உண்மை சகோதர சகோதரி. ஒவ்வொரு பர்த்டே வரும்போதும் ஒண்ணு நம்ம மைண்ட்ல வச்சுக்கணுங்க. தேவன் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் இல்ல. தேவனால தான் நம்ம பெலனா இருக்கிறோம் அப்படின்ட்டு. நெகமியா இருந்தாருங்க. அவர் வந்து அவ்வளோ பெரிய வாள வந்து ரீபில்ட் பண்ணணும். இல்லைங்களா? அவருக்கு இருந்த நம்பிக்கை ஒண்ணே ஒண்ணு தான். தேவன் பார்த்துக் கொள்வார். ஜெபம் பண்ணிட்டு அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. செம்மையா முடிச்சாரு. காரணம் என்னன்னாக்கா, தேவன் மேல அவர் நம்பிக்கை வைத்ததுனால தாங்க செம்மையா தேவன் அவர வந்து வழி நடத்தினாரு. நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவது தேவன நம்பணுங்க. நம்மளுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாத்தையுமே தேவன் கையிலே வந்து ஒப்பு குடுத்துடணும். சுயத்தின் மேல சாரக்கூடாதுங்க. நம்ம ஞானத்தின் மேல நம்ம சார்ந்து வாழக்கூடாது. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து நம்ம சார்ந்து வாழக்கூடாது. இல்லைங்களா? நம்மளுடைய ட்ரீம்ஸு, நம்மளுடைய கெரியரு, நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய ஹெல்த் எல்லாமே தேவன் கையில வந்து குடுத்துடணும். தேவன் பார்த்துக்குவாரு. இல்லைங்களா? ஒவ்வொரு முக்கியமான டிசிஷன்ஸ் நம்ம லைஃப்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் எடுக்கணுங்க. இல்லைங்களா? தேவன் சரியான விதத்துல நம்மள வழிநடத்துவாரு. அவருக்கு தான் வந்து பெர்ஃபெக்ட்டா தெரியும். நம்ம ஃபியூச்சர்க்கு எது சரி அப்படின்ட்டு. அப்படின்ற நம்பிக்கையில நம்ம வாழ்ந்தா, ஒவ்வொரு பர்த்டே அப்பவும் தேவனோட நாமத்த நம்ம மகிமைப்படுத்தலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க் யூ சோ மச். ஆமென்.